அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இபிஎஃப்ஓ மீதான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் இந்த இபிஎஃப்ஓ வட்டி விகிதம் அப்படிங்கிறத நமக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரொவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் ரேட் படி பார்க்குறப்ப 8.25% அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது, வாட் பெர்சன்டேஜ் growth rate does the World Bank predicted for India to become the world's largest economy by 2047 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2047 உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி தேவை என உலக வங்கி கணித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட growth அரௌண்ட் லாஸ்ட் 25 இயர்ஸில் இந்தியாவோட growth எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2000லேருந்து 2024 வரைக்கும் இந்தியாவோட growth எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்த்தோம்னா இந்தியாவோட எக்கானமி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா 6% growth அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 25 இயர்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படிங்கிறது ட்ரிபிள் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிறது 1.4%லேருந்து 3.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் 25 இயர்ஸில். அடுத்து 2047 இந்தியா ஒரு லார்ஜஸ்ட் எக்கானமியா, வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் எக்கானமியா வரணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருஷங்களில் ஒவ்வொரு வருஷமும் 7.8% growth ரேட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணால் இந்தியா அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வேர்ல்ட் பேங்க் அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த ரிப்போர்ட்டோட பிரீஃபான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது, which payload of the Aditya L1 has captured the image of solar flares அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆதித்யா L1 எந்த பேலோட் சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆதித்யா L1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் 2, 2023 நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PSLV C57. ஓகேவா? எப்போ இது L1 பாயிண்ட் லாக்ரேஞ்சியன் 1 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னா January 6, 2024 ரீச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஆதித்யா L1 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 பேலோட்ஸ் கிட்ட இருக்கு. அதில் சிலவற்றை தான் இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் ஃப்ளேர்ஸை கேப்சர் பண்ண அந்த இமேஜை கேப்சர் பண்ண பேலோடு எது அப்படிங்கிறதா நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நமக்கு சூரியனுடைய இந்த ஃபோட்டோஸ்பியர் அண்ட் தென் குரோமோஸ்பியர் அப்படிங்கிற அந்த 2 பகுதிகளிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறத நம்ம அனுப்பியிருந்தோம். இந்த சூட் அப்படிங்கிற இந்த பேலோடு தான் பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளேர்ஸ் அந்த ஒரு இமேஜை கேப்சர் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ சூட் அப்படிங்கிற பேலோடு தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி எழுதலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆதித்யா L1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம கோட் பண்ணி காட்டலாம். அடுத்தது, அவலான்ச் ஹிட்ஸ் BRO ப்ராஜெக்ட் சைட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தின் BRO திட்ட தளத்தில் பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் சமோலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த சமோலி டிஸ்ட்ரிக்டில் மனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லைப்புற கிராமத்தில் தான் இந்த அவலான்ச் பனிச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? லாஸ்டா, ரேங்க் ஆஃப் இந்தியா இன் டிஜிட்டல் யூசர் எக்கானமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் பயனர் பொருளாதாரத்தில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்தியாவில் ஹை லெவல்ஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹை லெவல்ஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் இருந்தாலுமே நிறைய அடாப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் வரல. பர்டிகுலர்லி பார்த்தோம்னா இந்த மார்ஜினலைஸ் இந்த ரூரல் ஏரியாஸில் இன்னும் அடாப்ஷன் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட்டல் யூசர் எக்கானமியை வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வச்சு ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28th ரேங்க்ல இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.